பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த நாளில் கூட நம்ம ஒரு வேதவசனம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் என்ன பண்ணுமா? நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். என்ன நல் ஒழுக்கங்களை கெடுக்கும்? நம்ம பேச வேண்டியதை சரியாக பேசணும், நடத்த வேண்டிய வழியிலே பிள்ளைகளை நடத்த வேண்டும், நாம் நடக்கும்போது சரியாக நடக்கணும். ஆகாத சம்பாஷணைகள் என்ன பண்ணுது? ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். இந்த தேவையில்லாத வார்த்தை பிரயோகம். நம்ம பேச வேண்டியதை தான் என்ன பண்ணணும்? பேசணும். இப்ப இன்னொருத்தரை குறித்து குறைச்சு மதிப்பிட்டு பேசுறதுல எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு என்ன பண்ணுவேன்னா, இன்னொருத்தரை பற்றி குறைவா பேசுறது. குறைவா பேசும்போது என்ன நடக்கும்? நம்மளுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது என்ன செய்தா, இந்த ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம ஆல்ரெடி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கோம், கீழ்ப்படிந்தவராய் இந்த உலகத்துக்கு வந்த குமாரனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற சிந்தனை நம்மளுக்குள்ள இருந்தால், அவர் கீழ்ப்படிந்தவராய் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நம்ம என்னவா இருப்போம்? நல் ஒழுக்கங்களை கொண்டவர்களாகவே இருப்போம். அப்ப இன்னொருத்தவங்களை பத்தி குறைச்சு மதிப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம தேவையில்லாத என்ன பண்ணுவோம்? பிரச்சனைக்குள்ளாக மாட்டிப்போம். ஒரு சில பேர் எப்படி பேசுவாங்கன்னா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப தெரியாது, ஆனா என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அது கூட என்னது? நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். எனக்கு தெரியலன்னு சொல்றது ஃபார் பெட்டர். நான் இசைத்துறையில இருக்கிறதுனால நான் சொல்றேன், எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு அந்த ராகம் தெரியுமா, இந்த ராகம் தெரியுமா? பல லட்ச ராகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, தாளங்களே நிறைய தாளங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச தாளங்கள் என்னென்ன? ஆதி தாளம், ரூப தாளம், அப்புறம் என்னது மிஸ்ர சாப்பு, கண்ட சாப்பு, இதெல்லாம் ஒரு தாளங்கள் சொல்லுவோம். ஆனா ஏகப்பட்ட தாளங்கள் இருக்கு, ஏகப்பட்டது. பெட்ரு நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? கத்துக்கலாம். நம்ம முந்தி எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம்? தெரிஞ்சாத மாதிரியே காமிச்சுக்கிறதுனால நம்ம கத்துக்காமையும் போறோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு இதை சொல்லி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தெரியல. இந்த உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயம் என்ன என்பதை எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நம்ம முழங்கால் போட்டு ஜெபிச்சோம் அப்படின்னா, ஜெபித்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபமே ஜெயம். அந்த ஜெயம் நம்மளுக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்ப நல் ஒழுக்கம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியாத ஆண்டவரே நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே. டாடி எனக்கு தெரியாது, மம்மி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி கொடுங்க. டீச்சர் எனக்கு தெரியாது. நான் ஒரு ஸ்கூல்ல இங்க ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்கூல்ல யூஎஸ்ல இருந்து ஒரு பொண்ணு, என்ன பொண்ணுதான் வந்திருந்தா. அந்த ஸ்கூல்ல இங்க படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐசிசி சிலபஸ், இன்டர்நேஷனல் சிலபஸ். அப்ப நம்ம எது சொல்லி கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணும்? தெரியும். அப்ப டீச்சர்ஸ் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? பயந்துகிட்டு தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. எது சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ணும்? தெரியும். இப்ப டீச்சரோடைய பிரச்சனையா, ஸ்டூடெண்டோட பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, ஸ்டூடெண்டோட பிரச்சனை. சொல்ற எல்லா வசனமும் எனக்கு தெரியும், ஆனா பிரசங்கம் பண்ற பிரசங்கியாரே நான் இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னே உட்கார்ந்து இருந்தா எதுவுமே உள்ளார போகாது. ஒரு டீச்சர்ஸ் ஒரு கூடுகை இருக்குன்னா 50 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா 50 பேரையும் பேச விட மாட்டாங்க. தலைமை ஆசிரியர்னு ஒருத்தரை போடுவாங்க, அவரும் ஒன் ஆஃப் த டீச்சர் தான். அப்ப யாராவது ஒருவருடைய தலைமையில நம்ம இருந்தாதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியாதா, எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? யாராவது ஒரு தலைமைத்துவம் உங்களுக்கு தேவை. இப்ப அந்த பொண்ணுக்கு, அந்த ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, எல்லா டீச்சர்ஸும் அவளை வேற மாதிரி பாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிகம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு அவங்களை கொண்டு போயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து, இந்தியன் சிலபஸ் இப்படி தான் இருக்கும், இன்டர்நேஷனல்லே நீங்கள் படித்தா கூட இந்தியன் டீச்சர்ஸ் இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்கள் தெரியும்னு சொல்றதுனால மற்றவர்களும் தெரிந்து கொள்ளாமல் போயிடுது இல்லையா? மற்றவங்களும் தெரிந்து கொள்ளாமல் என்ன ஆயிடுது? அவங்களும் தெரிந்து கொள்ளாமல் போயிடுறாங்க.
அவங்களும் கத்துக்க முடியாம போயிருது. ஒரு சப்ஜெக்ட், ஒரு மேக்ஸோ சயின்ஸோ இல்ல வேற ஏதோ இங்கிலீஷ் கிராமரோ சொல்லி கொடுக்க வந்தா கூட இந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியுது. அந்த குழந்தைக்கும் தானே டீச்சர் சேர்ந்து தானே பாடம் இருக்கணும். இப்ப ஒரு 10-20 ஆசிரியர்கள் உட்காந்துருக்கோம்னா நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருவாங்க, தெரியாது. அப்போ ஒரு தலைமை ஆசிரியர் இல்ல ஒரு லீடரோ ஒரு சிஓவோ ஒரு டிஓவோ நம்மளுக்கு வேண்டும். அவங்க கட்டளையின்படி அவங்க சொல்படி நம்ம கேட்டு அந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வர்றவங்களெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே நினைச்சிட்டு நம்ம ஒரு கூடுகையில உட்காந்துருக்கோம், ஒரு பணியில நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அது ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே நம்மளால இருக்க முடியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆலயங்களும் அப்படிதான் இருக்கு. கட்டமைப்பு இருக்குன்னா அந்த கட்டமைப்பின் படிதான் போகணும். ஃபர்ஸ்ட் ஒரு தலைமை போதகர் இருப்பாரு, அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன இருப்பாங்க, உடன் ஊழியர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கமிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் தான் என்னது காங்கிரிகேஷன் வருவாங்க. புரியுதா? இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்ம யாரை போய் முதல்ல தொடர்பு கொள்ளணும்னா அந்த கமிட்டியை போய் தொடர்பு கொள்ளணும். அவங்க மேல தலைமைக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸ் அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சீனியர் பாஸ்டர் இருக்கும். இது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது பிதாவானவருடைய கீழ்ப்படிதலின்படி என்ன பண்றாரு, இங்க வந்தாரு. நீ செத்தால் ஒழிய இவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று அவருக்கு போதிக்கப்பட்டதின்படியாக அவர் நான் மரிக்கிறேன் இந்த லாஸ்ட் ஆதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனம் உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப வானத்திலிருந்து யார் வந்திருக்கா நம்மளுக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ஸ்திரீயின் வயதிலிருந்து பிறந்திருக்கிறாரு, பெத்லகேம் மாட்டுத்தொழுவத்துல பிறந்தாரு, அவரு நம்மள ஒருவர் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் உண்மையாகவே ஆண்டவருடைய பிளான் படி என்ன பண்ணிருக்கிறார், இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானா என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அப்படின்னா என்னன்னா, முதலாம் ஆதாம் என்னவா இருக்கிறாரு, ஜீவாத்மாவானான். அவர் மரித்து போனார். அவருடைய பாவ செயல்களால என்ன பண்ணார், கீழ்ப்படியாமையினால அந்த ஒழுங்கின்மையினால என்ன பண்ணாரு, 930 வருஷம் ஆதாம் வாழ்ந்து என்ன பண்ணாரு, மரித்து போனார். அதுக்கப்புறம் கடைசியாக வந்த ஆதாம், அந்த ஆதாம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆதாம் என்ன பண்றாரு, தன் தகப்பனுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்து நம்மளே ரட்சிக்க தன்னுடைய உயிரையே ஜீவ பலியாய் கொடுத்து இன்னைக்கு என்ன பண்றாரு, உயிரோடு என்ன பண்றாரு, நம்ம மத்தியில இருக்கிறார். அப்ப அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியம். அந்த கீழ்ப்படிதல் ஒன்று நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த என்ன வரும், நம்மளுக்குள்ள நல் ஒழுக்கங்களை நாம என்ன பண்ணுவோம், கற்றுக்கொள்வோம். யாரிடமிருந்து கற்றுக்கொள்வோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக்கொள்வோம். இன்னொன்னு, நம்மளுடைய சீனியர்ஸ் பெரியவங்க யாரா இருந்தாலும் அவங்க சொற்படி நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டு நடப்போம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு ஏதோ தானோன்னு ஒரு விஷயத்த செய்யறது கிடையாது. நடப்போம் அப்படின்னு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்னா மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் என்ன பண்ணும், அதுல நிலைத்து இருக்கும். சும்மா நான் சொல்லிட்டேன் அதை பாத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமத்துல இந்த ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சண்டை வீட்டுல எல்லாம் பஞ்சாயத்து வைக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, நீ என்ன மனைவி மக்கள் எல்லாம் போட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்க, கஷ்டப்படுத்துற, எல்லாம் டெய்லியும் சண்டை போட்டுட்டு இருக்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நம்மளுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது, தண்ணி சாப்பிடக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க முக்கியஸ்தர்கள்லாம் கண்டிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, சரிங்க சாமி நான் பண்ண மாட்டேங்க, இன்னையோட முடிச்சிடறேன், இன்னையில இருந்து எடுக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அடுத்த நாள் அதே கதை, அதே மிஸ்டேக். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது அப்படி என்ன பண்றோம், ஆண்டவரே நான் செய்த பாவ குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, நாளில இருந்து நான் எந்த குற்றமும் செய்ய மாட்டேன். அதே குற்றம் என்ன பண்ணுவோம்னா, ஆகாத சம்பாஷணைகளை நம்ம என்ன பண்ணுவோம், கூடி உக்காந்துட்டு அடுத்தவனை பத்தியே பேசி திருச்சபைக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம், பிரேயர் பண்ணுவோம், முழங்கால் போடுவோம், நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா என்ன பண்ணுவோம்,
கூடி கூடி பேசி பேசி வீட்டுல பேசி பேசி சாபத்தை நாம என்ன பண்ணிப்போம், வாங்கிக்கிறோம். அப்ப அடுத்தவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை, அந்த சாபம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள என்ன வருது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க எல்லாம் ஒன்னும் நீங்க கதவெல்லாம் திறந்து வச்சுலாம் வைக்க தேவையில்லை. காத்தோட காத்தா என்ன பண்ணிடும், கலந்து. அப்ப அடுத்தவர்களுடைய ப்ராப்ளத்தை பேசுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னடா அவன் கீழே விழுந்தான்னு சொன்னீங்க, என்னாச்சு, முடிஞ்சிருச்சா, உயிர் இருக்கா, இப்படிக்கு அவன் என்ன, அவனுக்கு என்ன வேணும்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுதான் இவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம எங்க ஆண்டவரோட பிள்ளையை நம்ம சொல்றது? அடுத்தவர்கள் கஷ்டத்துல நம்ம இவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது என்னை பார்த்து மற்றவர்கள் கைகுட்டி சிரிப்பார்கள் இல்லையா? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தன் பிள்ளைகள் இப்படி கீழே விழும்போது ஒரு நாளும் அவர் சிரித்ததே கிடையாது. என் பிள்ளை, நான் மேய்க்கிற மந்தை, நான் மேய்க்கிற ஆடு, இது ஒன்றும் வழி தப்பி போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து விடுகிறார். நம்ம செய்த பாவ குற்றங்களுக்காக அவர் என்ன பண்றாரு, தன்னையே பலிகடாக வைக்கிறார், தன்னையே பலிகடாக வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நம்ம யாருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய பிள்ளைகள் இருக்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு நம்மளுக்கு. நம்ம அதுல எவ்வளவு சந்தோஷப்படணும், நம்ம சந்தோஷப்படுறதே இல்லை. செத்தால் ஒழிய ஒரு விதை ஒரு செடியாகவோ மரமாகவோ இல்ல ஒரு கனி கொடுக்கிற ஒரு கொடியாகவோ என்ன பண்ணாங்க, அந்த விதை செத்தால் ஒழிய அது என்ன ஆகாது, நம்மளுக்கு கனி கொடுக்கிற ஒரு மரமாக வராது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்து உயிரோடு எழும்புனதுனால நாமளும் என்ன பண்ண போறோம், எழும்ப போறோம். ஒன் டே வில் கம். இந்த நாள்ல எல்லாரும் என்ன பண்ண போறோம், எழும்ப போறோம். இந்த பாருங்களேன், இந்த பவுல் சொல்றாரு 1:15 வசனம். அப்படியே இது ரொம்ப ரொம்ப ரகசியத்தை சொல்றாரு. இது பாருங்களேன், 1 கொரிந்தியர் 15 அப்படியே திருப்பி போடுங்க, 51. இதுதான் நீங்க பைபிள படிக்கும்போது இப்படிதான் படிக்கணும். 12 படிப்போம், அப்படியே 21 வசனம் பாத்தீங்கன்னா அப்படியே அதுல இருக்கிற ரகசியத்தை அப்படியே புட்டு வைக்கும். இப்ப 1 கொரிந்தியர் 15 எத்தனாவது வசனத்தை படிக்க போறோம், 51 வசனம் பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரகசியம் நான் சொல்லல, இதுல எழுதியிருக்கு. இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடையவில்லை. நாம் எல்லாரும் என்ன அடையவில்லை, நித்திரை அடையவில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் என்ன ஆக போறோம், அந்த எக்காலம் போதும் போது நம்ம எல்லாரும் என்ன ஆக போறோம், உயிர்ப்பிக்கப்படும். மறுரூபமாக்கப்படுவோம்னா என்னது, இந்த மனுஷன் என்ன பண்ணுவேன், மறுபடியும் புதிய ஒரு மனிதனா என்ன பண்ணுவேன், பிறக்க போறேன். அதுதான் இங்க அதை பத்தி தான ஒரு விளக்கம் தான் இங்க சொல்றாரு. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான். ஆகில் புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. பவுல் கடுமையா பேசுறாரு. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான். ஆகில் எவனாவது ஒருத்தவன் எப்படி இறந்து போனவன் எப்படி உயிரோட வருவான், எப்படி வர முடியும்னு எவனாவது கேட்டானா, அப்ப பவுல் சொல்றாரு, புத்தியினனே, அறிவில்லாதவனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வேறு விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கடவுள் கொடுக்கிறார். கோதுமையை விதைச்சேன்னா கோதுமை விதைய விதைக்கிற, அதுக்கு உண்டான மேனி, அதுக்கு உண்டான உடல் உறுப்புல இருந்து எல்லாமே வெறும் விதைய மட்டும் வச்சுட்டா எப்படி கடற்கடன்னு இந்த ஒரு விதை மட்டும் மேல வந்து நிக்கணும்ல. ஏன்னா ஒரு விதைய விதைக்கிறீங்க, அதுல இருந்து ஒரு 500 மணி என்னது செடியில இருந்து என்ன தொங்குது, என்ன சொல்லுவீங்க அந்த சிங்கிள் இதுக்கு, கதிர்கள் தான் இல்லையா? அப்ப ஒரு செடிய ஒரு விதைய போட்டீங்கன்னா அதுல ஏகப்பட்ட கதிர், அதுல மணிக்கதிர்கள் என்ன பண்ணுது, ஜொலிக்குது. அப்ப அதுக்கு மேனியை கொடுத்தது யாரா இருக்கிறார்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. மச்சங்களுடைய மாம்சம்னா என்னது? மச்சங்கள்னா என்ன? கடல்ல வாழ்றது அத்தனையும் மச்சங்கள்னு சொல்லுவாங்க, பைபிள்ல சொல்லுது. அப்ப மச்சங்களுடைய இது என்னது வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேன்மைகளுடைய மகிமையும் வேறு. மகிமை, அதுக்கு உண்டான ஒரு மகிமை இருக்கு இல்லையா? ஒரு பொருள் நீங்க ஒண்ணு செய்யறீங்க அப்படின்னா, ஒண்ணு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரீங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வரீங்கன்னா அதுக்கு உண்டான மகிமை அப்படியே என்னவா இருக்கும்? அப்படியே புகை வரும். அதுல இருந்து ஒரு காஃபியை போட்டுட்டு காஃபி எடுத்துட்டு அப்படியே கொண்டு வரீங்கன்னா அதுக்குண்டான மகிமை அப்படியே புகை அதுல இருந்து கிளம்பும், ஒரு மனம் வரும், ஒரு வாசனை இருக்கும். அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவரை என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கன்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப அவருக்கு ஒரு மகிமை, என்ன மகிமை? மகிமை பக்கத்துல நெருங்க முடியாது நம்மளால. இப்ப என்னுடைய மகிமை என்ன இருக்கு? என்னுடைய நல் ஒழுக்கங்கள் தான் என்னுடைய மகிமை. செல்வினா அவன் ரொம்ப நல்லவன், அவன் சொல்றத கேட்பான், கெடுதல் யாருக்கும் பண்ண மாட்டான். ஓகேயா? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இல்லைங்க அவன் ஐயோ மோசமான ஆளுங்கன்றது அது மகிமையாது. எதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தோடு நீங்க வாழ்க்கையில வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வாழ்க்கைய வாழ்ந்து காமிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மகிமை. ஓகே, மகிமைன்னா அது உங்களுக்கு புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தேவை கிடையாது. உங்களுடைய கேரக்டர் தான் உங்களுடைய மகிமை. ஓகே, அப்ப வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, ஆவிக்குரிய மேன்மைகளுடைய மகிமை வேறு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷத்திற்கு. நட்சத்திரம் ஒரே மகிமையை அடைந்து கொள்வது இல்லை. ஒரு நட்சத்திரம் வால் நட்சத்திரம்ன்றான், ஒரு நட்சத்திரம் என்னமோ நட்சத்திரம்ன்றான், இல்ல என்னென்னமோ ஒரு நட்சத்திரங்கள்லாம் சொல்றான். அப்ப சூரியன் அதுக்குண்டான மகிமை அப்படியே என்னது, வெப்பத்தை கொடுக்கறது தான் அதோட மகிமை. நிலா அதோடைய வெளிச்சத்தை கொடுக்கறது தான். இரவு நேரத்துலதான் நிலா நம்ம கண்ணுக்கு தெரியுது. பகல்ல வெளிச்சம், சூரிய வெளிச்சம் மறைச்சிருந்ததுனால அதோட மகிமை நம்மளுக்கு தெரியுது இல்லை. அப்ப ஆண்டவருடைய மகிமை நம்மளுக்கு எப்படி தெரியுறது இல்லை? நம்ம கண்ணை தான் இவன் மறைச்சிடறானே. எதுல மறைச்சிடறான்? உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து பேசுறதுல மறைச்சிடறான். உண்மையா உள்ளார ஒரு மகிமை மறைஞ்சிட்டு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மகிமை, கனம், புகழ்ச்சி இல்லையா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம போயிருது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிமையை கொடுத்திருக்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம செத்துட்டோம்னா அப்படியே சத்துட்டு போயிட்டோம்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா நம்மளுக்கு உயிர்ப்பு உண்டு. அந்த உயிர்ப்பு நாள எல்லாரும் ஒரே அந்த கடைசி எக்காலம் ஊதும் போது என்ன பண்ணுவோம்? எக்காலத்தை பற்றி வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல எழுதியிருக்கு, நீங்க தயவு செய்து போய் படிச்சு பாருங்க. 7 ட்ரம்பட்டை பத்தி பேசியிருக்கு. அதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். நம்ம எல்லாம் என்னது? நம்ம மாம்சம் அழுக்குள்ளது, அழிவுள்ளது. நம்ம மாம்சத்தை பூமியில போட்டு நீங்க என்னதான் போர்த்தி வச்சாலும் அதோட ஆன்மா உயிர்ப்பிக்கும். அந்த ஆன்மா என்னவாக போதும்? ஆன்மா என்னவா போகுது? அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் என்னவா இருக்கும்? எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் நம்மளுக்கு என்ன பண்ணுது? 2 சரீரம் நம்மளுக்கு இருக்கு. ஒண்ணு ஜென்ம சரீரம், எப்படி ஆதாம் வழியா வந்தோமோ, மனுஷன் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டதுனால அந்த மண்ணு சம்பந்தப்பட்டதாகவே யோசிக்கிறது. இடம் 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 இடம், பொருள் பொருள் பொருள், பில்டிங் பில்டிங் பில்டிங், காசு காசு காசு. மண்ணில இருந்து வந்தனால இதே எண்ணம் தான். சாப்பிடணும் 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 சாப்பிடணும். ஒரு நாள் உபவாசம் வந்து ஜெபிச்சுட்டா ஐயோ பெரிய தெய்வ குத்தமா ஆயிடும். ஒரு நாள் உபவாசம், சோறு இல்லாம இருந்திருக்கும், இல்ல சமைக்காம இருந்திருப்பாங்க வீட்டுல.
எப்படி நான் பட்டினி கிடக்குறதுன்னு நம்ம ஒருத்தன் பேசணுமோ, அதான் மண்ணுல இருந்து வந்தனால நம்ம இதே தான். எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரிவினவாதம், பிரச்சனை, அடுத்தவங்களை குறை சொல்றது, வீட்டுல மனைவிய குறைச்சு மதிப்பிடுறது, ஒருவேளை மனைவி புருஷனுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கறது கிடையாது. இது எல்லாம் வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்ப ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்ப பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருக்கிற கதையை படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப யாரெல்லாம் முந்தினோரா இருந்தாங்களோ அவங்களாம் என்னவாயிடுவாங்க? பிந்தினோரா ஆயிடுவாங்க. அப்ப பிந்தினோர் யாரு? கிறிஸ்து. அவர் என்னவாயிடுவாரு? முந்தினோரா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல் செய்த அந்த தாழ்மையின் அடிப்படையில் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னா, உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நாமளும் அவரோடு சேர்ந்து என்ன பண்ணுவோம்? உயிர்ப்பிக்கப்படுவோம். அவருதான் நியாயம் தீர்க்க வருவார். அவர் ஆல்ரெடி உயிர்ப்பிச்சுட்டாரு, வழியை காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. மறுபடியும் கம் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட். கடைசி நாட்கள் அவரு தான் நம்மள என்ன பண்ண நித்திரையில இருக்கிற நம்மள எல்லாம் என்ன பண்ண போற? எழுப்ப போறாரு. எழுப்பி அவனுக்கு உண்டான நீதியின்படி அவனுக்கு என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பை கொடுப்பார். இங்க பாருங்க, ஏங்க சில பேர் டீச் பண்ணுவாங்க, இப்படி இந்த உலகத்துல நம்மளை ஆண்டவர் எது தெரியுமா? வாழ்றது தான் படைச்சிருக்கிறாரு. இங்க இருக்கிற வரைக்கும் கொள்ளை அடிச்சுட்டு வாழ்ந்துட்டு சந்தோஷமா நம்ம செத்து போயிடணுங்க. பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி ராங் டீச்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க. வெரி 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 ராங். இந்த உலகம் படைத்ததே அவருக்கு நன்றி சொல்வதற்காக மாத்திரம்தான். அவருக்கு நன்றி சொல்வதற்காக மாத்திரம்தான் அந்த உலகத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவர் நம்மளைய படைச்சிருக்கிறாரு. நம்ம இந்த இருக்கிற வரைக்கும் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நம்ம ஒரு நாள் சாக போறாங்க, அதனால என்னங்க இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு செத்து போயிடலாம்னு ஒருத்தவங்க டீச் பண்ணாங்கன்னா அது ராங் டீச்சிங். தயவுசெய்து அந்த மாதிரி டீச்சிங் நீங்க கேட்காதீங்க, அதுல இருந்து வெளியில வந்துருங்க. பிள்ளைகளுக்கும் நம்ம அதை தான் சொல்லிக்கணும். இந்த உலகத்துல நம்ம ஒன்றும் நம்ம என்ன பண்ண போறது கிடையாது, எடுத்துட்டு போக. இவ்வளவு லட்சமா கோடியா நம்ம காசு வச்சிருந்தா ஒன்றும் நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. இருக்கிறதில் திருப்திப்படு. இருக்கிறதை கொஞ்சம் நீ வச்சுக்கிட்டு மீதியை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு ஒருத்தவங்க சொல்லி நீங்க செய்யறது கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்க எப்ப ஆண்டவர் பக்கத்துல போக இது எல்லாம் பவுல் சொல்றாரு, ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கிறது நிமித்தம் எல்லாவற்றையும் நான் குப்பையும் என்னவா என்றாரு? அழுக்கும் குப்பையுமா நான் பாக்குறேன் அப்படின்ற. அப்ப இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? மனுஷனுக்கு உண்டானது எப்படி வருது பாருங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப மண்ணானவன் எப்படி நினைச்சிட்டு இருக்கான்? எல்லாம் வேணும் 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 வேணும். ஆனா வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நம்ம வானத்துக்குள்ள போயிட்டோம்னா என்னவா இருக்கும்? நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம் அப்படின்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்? அவரை போல மாறிடுவோம். அவரை போல. அப்ப இருக்கிறத விட்டு எதோ பேசிட்டீங்க சம்பந்தமே இல்லாம அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டான்னா அததான் சொல்றாரு, மோசம் போகாதீர்கள். இங்க சொல்றாரு, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருத்தவன் சொல்வானாகில், புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. மரணம் நமக்கு உண்டு. ஆனால் இங்க சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நீங்க பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நியாயப்பிரமாணம். இந்த உலகத்துல நீங்க வாழும்போது எவ்வளவு உண்மையும் சத்தியமும் ரொம்ப பரிசுத்தவானா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த உலகம் உங்களை எல்லா விதத்திலும் டெம்ப்ட் பண்ணும். இந்த உலகம் உங்களை சோதிக்கும், காசுல சோதிக்கும், உறவுல சோதிக்கும், உங்களை இச்சையில சோதிக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நம்ம செய்ததெல்லாம் ஓகே. இனிமேல் என்ன பண்ணுவோம்? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர். இதுக்கு முன்னாடி நம்ம பழைய பாவத்துல எல்லாத்தையும் விடுவோம். இன்னைக்கு நம்ம புதுசா போவோம். புதுசா என்ன பண்ண போறோம்? புதுசா அந்த பிழைக்குள்ள போடுவோமே. என்ன நோவா நம்மளுக்காக செய்து அந்த பிழைக்குள்ள போயிடுவோம். மறுபடியும் பெரிய அழிவுல இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். இது எல்லாமே தீர்க்க தரிசனமா உரைத்தவர்கள் தான் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு அத்தனை 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இந்த யூதாஸ் காரியத்தை நம்மளுக்கு கொலை பண்றதுக்கு திட்டமிடுவான், எல்லாமே தெரியும். ஆனாலும் அவன் தன் தவறை ஆண்டவர் அவனை நீ செஞ்ச, ஏன் இப்படி செஞ்ச, இப்படி பண்ணனு அவனுக்கு எந்த டீச்சிங்கும் பண்ணல.
யாரும் உங்க குறைகளை உங்களுக்கு சொல்ல கொடுக்க தேவையில்லை. நீங்களே ஒரு நாள் உணர்ற நேரம் தருணம் வரும். அப்ப நீங்க உணரும் பொழுது நீங்க என்னவா இருக்க மாட்டீங்க, நீங்களா இருக்க மாட்டீங்க, நாண்டு கொண்டு சாவீர். அப்ப என்னுடைய தவறை நான் உணர்ந்த மாத்திரத்திலே, ஆண்டவரே நான் மறுபடியும் இந்த துணிகிற பாவத்தை செய்யாதபடி என் கைகளை நீங்க கட்டி போடுங்க, என் கால்களை கட்டி போடுங்க, என் கண்களை கட்டி போடுங்க. நம்ம பேசணும் பேசணும் பேசணும். பேசாம விட்டுட்டோம்னா பிசாசு தோல் பட்டையில உட்கார்ந்துட்டு உங்க தலைய புடிச்சு அவன் உங்களைய ஆட்டாட்டுன்னு ஆட்டுவான். நீங்க இங்க போகணுமா இந்த பக்கம் அப்படியே அமுச்சு விடுவான், இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம், உங்க கூட சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பான். பிரசங்கத்தை கேட்க விடாதபடி காதுகளை அடைப்பான், கண்களை மூடுவான், இருக்கிற எல்லா சிந்தனையும் வரும். ஒருவேளை இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வந்திருக்குன்னா பிசாசு உங்களை வேறு பிரிக்கிறான்னு அர்த்தம், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஜோக் படிச்சேன் நான், என்ன வெள்ளாடா கருப்பாடா, வெள்ளாடா கருப்பாடா, கருப்பாடு என்ன சாப்பிடும், அவன் கேட்பான், ஏங்க அவன் கேட்பான் அந்த ஆடு என்ன சாப்பிடும் அப்படின்னு அவன் சொல்லுவான், வெள்ளாடா கருப்பாடா அப்படின்னு கேட்பான். சரி கருப்பாடு என்ன, அது புல்லுதான் சாப்பிடும். சரி வெள்ளாடு, அதுவும் புல்லுதான் சாப்பிடுவோமா. சோ பிசாசு அப்படின்னா என்னது, பிசாசுடைய பிள்ளைகள் பிசாசுக்கு உண்டானதுதான் செய்யும். ஏங்க அவன் ரொம்ப நல்லவங்க, ஆனாலும் பிசாசு என்ன செய்வான், பிசாசு என்ன அடுத்தவனை ஏமாத்தி காசு பறிப்பான். சரி இவனும் அப்படிதான் செய்வான். அப்ப ரெண்டுக்கும் என்ன, கருப்பாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒயிட் அண்ட் பிளாக்? மேடம் இருக்காங்க, பிரின்சிபல் மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க, சொல்லுவாங்க டோன்ட் பி a கிரே கலர். கருப்பா இருந்தா கூட ஆண்டவர் உன்னை கொண்டு வந்துருவார், வெள்ளையா இருந்தா கூட உன்னை கொண்டு வந்துருவார். அந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் நடுவில் ஒரு கிரே கலரா இருக்கு, அதை உன்னை காப்பாற்றவே முடியாது, ஆண்டவரை கைவிட்டு விடுவார். ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்திலேயே ஒரு இமை பொழுதிலேயே நாம் எல்லாரும் என்ன பண்ண போறோமா, மறுரூபமாக்கப்படுவோம். நீதிபரர், ஓகேயா? அந்த நீதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க இந்த தேவையில்லாத ஆகாத சம்பாஷணைகள்லாம் என்ன பண்ணாது, நம்ம பேச மாட்டோம். யாராவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, நானே பேசாதீங்க அக்கா, பேசாதீங்கக்கா, சாரிக்கா ப்ளீஸ், நான் அந்த இதுல இல்ல, இப்ப நான் பேச யாரை பத்தி பேச தயவு செய்யுங்க பேசாதீங்க. நீங்க போங்க, நீங்க எஜுகேட் பண்ணுங்க. அவங்க சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா, நீங்க என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணணும். நீங்க எஜுகேட் பண்ற நிலையில தான் நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே என்ன பண்ணுமா, புத்தி சொல்லணும். பவுல் சொல்றாரு, நீங்க பவுல் ஒரு கிரேட் டீச்சர், நீங்க அவரை பிடிச்சுக்கணுங்க. நீங்க ஃபுல் பைபிள் நீங்க படிச்சுட்டு வர்றதை காட்டிலும் பவுல் எழுதின, ஏன்னா நான் அதான் சொன்னேன், அந்த 12 சீசர்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யூதாஸ் காரியத்தை இப்படி செய்வான்னு அவனுக்கு தெரியும். ஆனா 12 சீசர்களுக்கு வெளிப்படுத்தாத விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலுக்கு நேரடியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். பெரிய பிரிவிலேஜ் என்னன்னா, கூட இருந்தவங்களுக்கு என்ன பண்ணல, ஆண்டவரை பத்தி தெரியல. மறிப்பேன் ஆனாலும் என்ன பண்ணுவேன், உயிர் தெழுதுவேன், சதா காலமும் நான் உயிரோடு இருப்பேன்னு சொன்ன ஆண்டவருடைய அந்த சொன்னது இவங்களுக்கு என்ன பண்ணல, சீசர்களுக்கு தெரியல. ஆனா பவுலுக்கு நேரடியா நிரூபிச்சு காமிச்சிட்டாரு ஆண்டவர் இயேசு. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான், என்னை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? அப்பதான் அவன் சரணடைறான். என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. பெரிய ஸ்காலர். நீங்க திருப்பி 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 நம்ம பிள்ளைங்களுக்கு திருப்பி ஏன்னா நாலேஜ் கம்மியா இருக்கு. பவுல் அப்படி கிடையாது, அவன் ஆல்ரெடி ஸ்காலர். அவன் சும்மா லைட்டா ஒரு கோடு போட்டா போதும், இதனாலதான் இப்படி நடந்திருக்குன்னு அவனே ஒரு இதுக்கு வந்துருவான். ஆண்டவருடைய அந்த ராஜ்யம் பூலோகத்துல கட்டப்பட வேண்டும் என்று என்ன பண்றாரு, பவுலை ஆண்டவர் ஒரு டூலா எடுக்கிறார். அப்ப நாமளும் ஒரு பவுலை போல நம்ம என்ன பண்ணுவோம், உருவெடுக்கணும். தெரியாத விஷயத்த பிரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கணும். படிச்சிருக்கோம், நீங்க என்ன புரியுது, ஒரு விதை செத்தால் ஒழிய அது என்னவாகாது, விருப்பிக்க மாட்டாது. அப்ப இந்த பழைய வாழ்க்கை செத்தால் ஒழிய நான் ஒரு புதிய மனிதனா என்னால வர முடியாது. ஆதாம் செத்தால் ஒழிய புதிய ஆதாம் என்ன பண்ண முடியாது, பிறக்க முடியாது.
இல்லை இவ்வளோ ஆதாமுடைய சந்ததியார்கள் தானே இருக்காங்க. அந்த சந்ததியார்கள்லாம் வேற. பிதாவானவர் உண்டு பண்ணி பிதா அவருடைய கையில பிசைந்த மண்ணு அவருடைய ஜீவ மூச்சு காத்தை ஊதி உருவாக்குனவர் தான் யாரு? ஒரு ஏதாவது இந்த உலகத்துல புதுசா ஏதாவது நடக்கும்னா அது வந்து மிராக்கலா இருக்கும், அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். ஆதாம் இந்த உலகத்துக்கு வந்தது என்னது? அற்புதம். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி அவரை படைத்தார். அதே போல ராஜாவாக தான் இந்த ஆதாமை இந்த உலகத்துக்கு படைத்தார். அவருக்கு ஈக்குவலா இன்னொரு ராஜாவை மறுபடியும் என்ன பண்றாரு? மனிதனாக உருவாக்கப்பட்டான், இன்று மனிதனாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒரு கன்னிஸ்திரீ மூலமாக என்ன பண்றாரு? மரியாளின் வழியாக இந்த உலகத்திற்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ். நம்ம கதை மாதிரி இருக்கும். கதை மாதிரி கேட்டுட்டு இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை முழுசும். நிறைய கிறிஸ்டியன்ஸ் நான் இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கே ஃபெய்த் கிடையாது. அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இதுல பாக்குறேன், யூடியூப்ல ஏதோ பண்றேன், இஸ்ரேல்ல வந்து இஸ்ரேல் மக்களுக்காக தான் ஆண்டவர் ரொம்ப வந்து துக்கிக்கிறார், எருசலேமை பார்த்து அழுகிறாரு, யூத மக்களுக்காக அழுதார். நீங்க படிச்சிருப்பீங்க, மத்தேயுல படிச்சிருப்பீங்க. ஆனாலும் இந்த மக்களுக்கு ஞானமே இல்லை. ஆண்டவர் இவருதான் மேசியா, எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார்ன்ற அந்த புரிதலே இல்லாம அவன் கேட்கறான். ஒருத்தன் மைக்க வச்சுட்டு யூடியூப் நினைக்கிறேன், கேட்கறான், do you know Jesus Christ? எல்லாரும் இப்படி சொல்றாங்க. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப கவலைப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். உலகமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்திருக்கு. எந்த குலத்துக்காக ஆண்டவர் வந்தாரோ அந்த மக்கள் கண்கள் திறக்கப்படவில்லையே ஆண்டவர், ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அழிவு ரொம்ப நிச்சயம். கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நம்மளால எந்திரிக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து போனதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். டெய்லி ஒரு புதிய விதையை நாம் என்ன பண்ணுவோம்? விதைக்கணும். அந்த விதை இந்த பைபிளுக்குள்ள தான். இந்த பைபிளை நீங்க படிக்க 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 உங்களுடைய பழைய வாழ்க்கை வந்து செத்து மடியும் ஒரு புதிய விதையாக, புதிய மேனி. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, முகத்தை அழகுபடுத்துறதுக்காக என்ன பண்றாங்க? என்னென்னமோ கிரீம் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. இது கிடையாது அழகு. உன் இருதயத்துல இருக்கிற அந்த உள்ளம் தான் அழகு. ஆண்டவருக்கு அதுதான் வேணும். அப்ப ஆண்டவரை நாம வந்து நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா மறு உயிர்ப்பிப்பு உண்டு. அந்த உயிர்ப்பிப்பு நடக்கும் பொழுது நம்ம அவரோடு கூட இருப்போம். இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று படிக்கிறோம். அப்ப சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே தான் மற்றவர்களுக்கு நாம விடுதலையை கொடுக்க முடியும். இந்த விடுதலை நம்ம மூலியமா தான் மற்றவர்களுக்கு வரணுமே ஒழிஞ்சு நம்ம உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கே வந்து சப்ஜெக்ட் புரியாம உட்காந்துட்டு இருந்தோம்னா வாட் இஸ் த யூஸ்? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், திருச்சபையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். நான் வந்து தனியா வந்து என்ன பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் தனியா சபையை ஆரம்பிச்சுட்டு நான் எங்கேயே போகல. அறுவடையும் மிகுதி, ஆட்களும் குறையும். அப்ப அறுவடை நம்ம திருச்சபையிலே அறுவடை செய்ய வேண்டிய நிறைய இது இருக்கே, வயல்கள் இருக்கே. போய் களஞ்சியத்தெல்லாம் என்ன பண்ணணும்? சேர்க்கணும் ஒரு இடத்துல. அதை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டோ ரொம்ப அதை வந்து உதாசனப்படுத்திட்டோ வேற எங்கேயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. அப்ப நாம வந்து கடைசி மட்டும் நாம் இருக்கிற திருச்சபையில இருந்து நிலைத்து ஆண்டவருடைய ஊழியத்தையும் அவருடைய சத்தியத்தையும் மற்றவர்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? அறிவிக்க வேண்டும். சத்தியம் மற்றவர்களை விடுதலையாகும். நம்ம சரியா அறிந்தால் மாத்திரமே விடுதலை கிடைக்கும். நம்ம சத்தியத்தை அறக்குறையா அறிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகாது, புரியாது. அதுக்குதான் இந்த வேத புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு நான் சொல்றேன். இதுதான் விதை. ஆண்டவர் நம்ம கையில விதைகளை கொடுத்திருக்கிறார். இந்த விதையை நம்ம சரியா நம்ம விதைச்சோம்னா இந்த உலகத்திலே நாம தான் பெரிய செல்வந்தர்களாக இருக்கும். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பார். ஆமென்.